ஹாய் வணக்கம். நம்ம இன்றைக்கி எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ் சேனல் மூலமாக கற்றுக்க போகிற சாஃப்ட்வேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடோப் ஆடிஷன். அடோப் ஆடிஷனில் நம்ம இன்றைக்கி பர்டிகுலராக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எப்படி வந்துட்டு ட்ராக் வந்துட்டு ஆட் பண்ணுறது, அதுக்கு வந்துட்டு எப்படி வந்துட்டு சவுண்ட் எஃபெக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தை தான் வந்துட்டு பார்த்துட்ருக்குறோம். அதோட கண்டினியூட்டியை நம்ம இப்போ வந்துட்டு பார்த்துடலாம். ஜஸ்ட்டு வந்துட்டு இப்போ நம்ம எந்த ட்ராக் வந்துட்டு ஆட் பண்ண போகிறோமோ அந்த ட்ராக்குக்கு வந்துட்டு ஜஸ்ட் நம்ம வந்துக்குவோம். இப்போ வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு ஒரு பிஜிஎம் வந்துட்டு வைக்கணும். ஸோ நமக்கு வந்துட்டு ஒரு ஷேடு சவுண்டு வந்துட்டு வேணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த ஷேட் அப்படிங்கிற மாதிரி ஒரு மியூசிக் வந்துட்டு இருக்குது. இது மேட்ச் ஆகுதான்னு வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம செக் பண்ணிக்குவோம் ஒரு நியூ ட்ராக்கில் வச்சுட்டு. ஸோ இந்த இடத்துல ஒரே மியூசிக் வைக்கல, நான் ஒரு 2-3 கிளிப்ஸ் வந்துட்டு நான் கட் பண்ணி மாற்றுறேன். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஒரு சாஃப்ட் சவுண்ட் வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ராக் கொண்டு வந்திருக்கோம். ஸோ இன்னும் வேறு ஏதாச்சும் சவுண்ட்ஸ் இருக்கான்னு பார்ப்போம். அதெல்லாம் வந்துட்டு வச்சு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்க வேண்டியது அவ்வளோதான். அந்த ட்ராக்குக்கு வந்துட்டு ஷூட் பண்ணணும், கரெக்டாக மேட்ச் பண்ணி கொண்டு வரணும். ஸோ இது வேண்டாம், இது வந்துட்டு ஃபைனல் இதுக்கு வேணால் வச்சுக்கலாம். இந்த இடத்துல இது தேவையில்லை. ஸோ இதில் வந்துட்டு கிறிஸ்பி அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இது ஒரு காமிக் இதில் இருக்குது. ஸோ இது வந்துட்டு வேறு பக்கம் தேவைப்படும், இங்கே தேவைப்படாது. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட சவுண்ட் ட்ராக்கை வந்துட்டு நம்ம மேட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ சப்போஸ் நமக்கு எதுவும் வந்துட்டு எனக்கு செட் ஆகலை, எனக்கு வந்துட்டு இன்னும் வேணும்னா நம்ம போய்ட்டு கலெக்ட் பண்ணிக்கலாம். நம்ம வந்துட்டு ஆல்ரெடி வச்சுருக்கோம். ஸோ அதில் போய்ட்டு வேறு ஏதாச்சும் வந்துட்டு கொஞ்சம் இந்த ஷேடாக இருக்கிற மாதிரியான ஒரு ஃபீல் வந்துட்டு கொடுக்க முடியுமா அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம பார்த்துடுவோம். ஸோ ஓரளவுக்கு எக்ஸ்போஸ் ஆகணும் சவுண்டு, அப்போ தான் வந்துட்டு நமக்கு இந்த வாய்ஸ் ஓவருக்கு மேட்ச் ஆகும். ஓகே, இதை நம்ம கரெக்டாக கட் பண்ணி போட்டோம்னா இது கொஞ்சம் ட்ராஜடி மாதிரி அட்வென்ச்சர் மாதிரி போகுது. ஸோ இதுவும் வந்துட்டு மேட்ச் ஆகாது. இது மேட்ச் ஆகாது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது. ஸோ இதுவும் மேட்ச் ஆகாது. ஓகே, ஸ்பிரிட் ஓகே. பட் ஆனால் இன்னும் வேறு ஏதாச்சும் இருக்கான்னு ட்ரை பண்ணி பார்த்துட்டு இல்லைன்னா வேணால் அந்த இதுக்கு போய்க்கலாம். இதுவும் வந்துட்டு செட் ஆகலாம்.
இதெல்லாம் டைட்டிலிங் மியூசிக் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்துட்டு ஓரளவுக்கு நல்லா இருக்குது, சைல்டுஹுட். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், இது ஜஸ்ட் வந்துட்டு ஸோ அந்த ஃபீலுக்கு வந்துட்டு தகுந்த மாதிரி ஒரு ஃப்ளூட் மியூசிக் வந்துட்டு இருக்குது. ஸோ நல்லாயிருக்கும். ஸோ இதை நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு அடுத்து வேறு ஏதாச்சும் ட்ராக்கில் வந்துட்டு பார்ப்போம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு செட் ஆகாது. ஸோ இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நமக்கு வந்துட்டு அந்த ட்ராக்கே வந்துட்டு மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, இப்போ புதுசாக எடுத்துகிட்டு வந்தோம்லவா அந்த ட்ராக்கு, ஸோ அதை வந்துட்டு நான் உள்ளே கொண்டு வந்துட்டு மேட்ச் பண்ணிக்க வேண்டியதுதான். ஸோ அது என்ன ட்ராக்கு அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்துக்குவோம். ஸோ ஜஸ்ட்டு சைல்டுஹுட். ஸோ இதில் வந்துட்டு நம்ம செக் பண்ணணும் சைல்டுஹுட்டுன்னு ஏதாச்சும் ட்ராக் வந்துட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஸ்டேட்டஸ் ரைட் ஃபஸ்ட் ட்ராக்கில் இருக்குது. ஸோ நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஜஸ்ட் இதை வந்துட்டு உள்ளே கொண்டு வந்துடுறேன். ஸோ இப்போ நமக்கு தேவையில்லாதெல்லாம் நம்ம டெலிட் பண்ணிட்டோம்னா நமக்கு அந்த இடத்துல ஸ்பேஸ் வந்துட்டு ஃப்ரீ ஆகிடும். ஸோ நமக்கும் புரியும் எது எது வைக்கணும் எது எது வேண்டாம் அப்படிங்கிறது தெரியும். ஸோ இப்போ வந்துட்டு நான் இந்த இடத்துல அந்த சைல்டுஹுட் மியூசிக் வந்துட்டு வைக்கிறேன். ஸோ இப்போ இதில் வந்துட்டு நான் உள்ளே போய்ட்டு ஜஸ்ட் இதோட டிபி ரேஞ்ச் வந்துட்டு நான் கம்மி பண்ணுறேன். கம்மி பண்ணிவிட்டு இந்த இடத்துல இந்த ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்துட்டு நம்ம கரெக்டாக அப்ளை பண்ணிக்குவோம். அப்போ தான் வந்துட்டு நமக்கு ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு. ஸோ இப்படி வச்சுக்கிறேன். ஜஸ்ட்டு நான் திரும்பவும் மல்டி ட்ராக்கில் உள்ள போகிறேன். இப்போ எனக்கு வந்துட்டு இது வந்துட்டு இங்கேருந்தே கண்டினியூ ஆகும், மிக்ஸ் ஆகி வரும். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த கரெக்டாக வந்துட்டு அதில் மேட்ச் ஆகி வரும். அந்த சிச்சுவேஷன் அந்த மூடு வந்துட்டு சேஞ்ச் ஆகிறது வந்துட்டு கரெக்டாக தெரியும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா அந்த ஃபினிஷிங் டச் வந்துட்டு அந்த ஃபீல் வந்துட்டு கொண்டு வந்தாச்சு நம்ம. ஸோ இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு இதில் போய்ட்டு நமக்கு எது வரையும் வேணுமோ ஸோ அது வரையும் மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ரிமைனிங் ஸ்பேஸ் வந்துட்டு நம்ம கட் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட்டு நான் மல்டி ட்ராக்குள்ளே போய்க்குவோம். மல்டி ட்ராக்குள்ளே போய்ட்டு இப்போ ஜஸ்ட்டு வந்துட்டு இதில் எனக்கு எது வரையும் வேணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா அந்த மியூசிக் வந்துட்டு ஜஸ்ட் இந்த அளவுக்கு இருந்தால் போதும், இதுவே ஜாஸ்தி. ஸோ இந்த ட்ராக் மட்டும் நான் இப்படி எடுத்துக்கிறேன். எடுத்துகிட்டு நான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்துட்டு நான் கொஞ்சம் கொடுத்துக்க போகிறேன். ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நான் ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்துட்டு நான் கொஞ்சம் கொடுத்துக்கிறேன். அப்போ தான் வந்துட்டு நமக்கு அந்த
ட்ராக் எந்த அளவுக்கு தேவை அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ ஃபுல்லாக போய்ட்டு ஸோ இந்த அளவுக்கு இப்படி கொடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நான் அந்த இதுக்குள்ளே போனேன்னா எனக்கு கரெக்டாக அது ஃபிட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். அது ரொம்ப பெருசாக இருந்துச்சு. வேண்டாம். ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெருசாக இருந்துச்சு. வேண்டாம். எங்களை விட்டுட்டு எங்கேயும் போகாதீங்க. ஓ, கவலைப்படாதீங்க செல்லங்களா, நான் உங்களை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன். ஸோ பர்ஃபெக்டாக வந்துட்டு அது செட் ஆகிடுச்சு. ஸோ இந்த மாதிரி தான் வந்துட்டு நம்மளோட பிஜிஎம் வந்துட்டு நம்ம ஆட் பண்ணணும். ஸோ ஜஸ்ட்டு வந்துட்டு நான் இதை விட்டு வெளியில் வந்துடுறேன். ஜஸ்ட்டு க்ளோஸ் பண்ணிக்குவோம். இன் அவுட் எடுத்துருங்க. அப்போ தான் நம்மளால் எடிட் வந்துட்டு பண்ணுறதெல்லாம் கரெக்டாக பண்ண முடியும். ஸோ ஜஸ்ட் வந்துட்டு இதை இன்னும் கொஞ்சம் பண்ணிவிட்டு கொஞ்சம் இப்படி டவுன் பண்ணிக்குவோம். இது வந்துட்டு இன் அவுட்டில் வந்துட்டு எந்த அளவுக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம இங்கே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்தே அது ஸ்டார்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நமக்கு இந்த இது இருக்குல்லவா, இதை வந்துட்டு நாம் இங்கே வந்துட்டு கொஞ்சம் ஃபேட் இன் ஃபேட் அவுட் வந்துட்டு நம்ம பண்ணிக்கிட்டோம்னா நமக்கு வந்துட்டு அது மிக்ஸ் ஆகி வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படியே அது மிக்ஸ் ஆகி வரும் உங்களுக்கு. ஸோ இது வரையும் ஒரு ட்ராக்கு, ஜஸ்ட்டு இது வரையும் நம்ம ஒரு ட்ராக் வச்சுட்டு ஸோ இந்த இடத்துல வந்துட்டு இதோட நம்ம இந்த கிளாஸ் முடிச்சுக்கலாம். ஸோ இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கில் கண்டிப்பாக நம்ம நெக்ஸ்ட். இந்த வீடியோ டியூட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பர்டைசர் அகாடமிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கிங்க. தேங்க்யூ. பாய் பாய்.